ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முறைக்கே துதியும் ஸ்தோத்திரம் சகல நாட்களும் உண்டாயிருப்பதாக. தேவரே, எங்கள் ஜீவித நாட்களில் ஒரு நாளை காணக்கூடும்படி கிருபை கொடுத்து இந்த மாலையிலே கூட தகப்பனே நம்முடைய மகத்தான சத்தியங்களை நாங்கள் கேட்கும்படியாகவும் நாங்கள் அதை அறியும்படியாக எங்களை கோட்டி சித்தமையால் முன்னே தகப்பனே. தேவரே, இதோ இந்த மாலையிலோட தகப்பனே எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறோம் அந்த நோக்கத்திற்காக நாங்கள் தெரிந்து கொண்டு தேவரீர் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சத்திய வசனத்திற்காக நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் நீர் எங்களுக்காக என்ன ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்கள் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு கேட்டு அதற்கேற்ற ஒரு கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண்பித்து நீர் வைத்திருக்கிற அந்த பரம அழைப்புக்குள் நாங்கள் சென்று சேர ஒரு மேலான பரிசுத்தாவை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஒரு நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த சிறிய ஜபத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஜெபம் கேளும் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வார்த்தைகளை இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நாம் தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை குறித்து நாம் என்ன பண்றோம்னா பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில இந்த ஒரு நாள்ல கூட தேவனுடைய சத்தியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதுக்கு முன்னதாக நம்ம அநேக பாடங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். ஏறக்குறைய ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்ல நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளீட் பண்ண போறோம். என்னது பேசிக் பேசிக் பைபிளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்குள்ள நம்ம வந்திருக்கோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இனிமேல் தான் என்ன பண்ண போறோம்னா பைபிள் அந்த ஸ்டடிக்குள்ளேயே உள்ள போறோம் அப்படின்ற ஒரு பேட்ச் என்ன போறோம், முடிய போகுது. பேசிக்கு தான் என்ன பண்ணோம், பைபிள் எப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, பைபிள் என்ன டாக்டரின் இருக்கு, பைபிள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுகிறோம், ஓரளவுக்கு ஒரு ஒரு அதான் சொல்ல மாதிரிங்களா. நம்ம எக்ஸாம் படிக்கும் போது குவார்டர்லி, ஹாஃப்லி அப்படின்னு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்குள்ள நம்ம வந்திருக்கோம். இன்னும் வரல, இன்னும் ஒரு மார்ச் 7ஆம் தேதி ஒரு செமினார் மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. அது வந்து இது வரைக்கும் நம்ம கேட்ட சப்ஜெக்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு செமினார் மாதிரி என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு வைப்பாங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த வர அந்த தொடர்ந்து பேசிக் சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது கிளாஸ்ல இருந்து நம்ம இது வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம், எந்த ஒரு டவுட் இருந்தாலும், எந்த ஒரு தெளிவு இருந்தாலும், எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமா நீங்க கேட்கலாம், நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. என்னடா அது செமினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பயமுறுத்துறாங்களே, எக்ஸாம் வைப்பீங்களா, மார்க் போடுவீங்களா அப்படின்லாம் கிடையாது. அதாவது இது வரைக்கும் நம்ம கேட்டதுக்கு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்து அந்த பேட்ச் நம்ம முடிக்க போறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பைபிளை குறிச்சுதான ட்ரூத்குள்ள நம்ம உள்ள என்டர் ஆக போறோம், டாக்டரின்ஸ்குள்ள போவோம். ஓகேங்களா? அப்ப அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், 5ஆம் உலக பேரரசு, அதுக்கப்புறம் வந்து மீன்வலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈசாக்கின் திருமணம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், மீன்வலை, அப்போ மனித ஆத்மா பாட்டு, லாசரும் ஐஸ்வரனும். ஓகேங்களா? அப்புறம் நரகம், அப்புறம் சபை, திரள் கூட்டம். ஓகேங்களா? 3 அறுவடைகள். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம். எப்படி எல்லாம் பைபிள் டிசைன் பண்ணி வச்சிருக்குது, எப்படி எல்லாம் தேவனுடைய ப்ராப்பர்சி திருக்கதர்சனம் உள்ள இருக்குது, எப்படி எல்லாம் இயேசுக்கு சோமையை பேசியிருக்காரு, எப்படி எல்லாம் வந்து நிழல் பொருளுமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துல என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் என்ன பார்த்திருக்கோம், ஒரு பாடமா நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் மாதிரி என்ன வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பைபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆழமான சத்தியங்களுக்குள்ளாக போகிறோம், ட்ரூத்குள்ள, டாக்டரின்குள்ள போவோம். அப்படி பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமான சத்தியங்களை நம்ம என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும், நம்ம எப்படி உபவாசம் பண்ணணும்,
எப்படி நம்ம ஃபாஸ்டிங் போடணும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய அநேக விதமான அற்புதங்கள், அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அப்படி எப்படி நடந்தது? எதன் மூலமாக நடந்தது? அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுறோம் இல்லையா? சபையில் அந்நிய பாஷையில் பேசுறாங்க இல்லையா? அப்ப அந்நிய பாஷை நம்ம பேசணுமா வேணாவா? அப்ப அந்நிய பாஷை எதற்கு அடையாளம்? அப்ப அந்நிய பாஷை நம்ம பேசினா நம்ம என்ன பண்றோம்? பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதி பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே. அப்போ நிறைய பேர் பேசாம இருக்காங்களே, அப்ப அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அநேக சத்தியங்கள் என்னன்னா நம்ம பைபிள் உள்ள நல்லா என்டர் ஆகி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த பூமிக்கு வந்தாரு, அவருடைய ஒரே மனுஷனுடைய மரணத்தால எப்படி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவம் தீர்கிறது. அன்னைக்கு மறிச்சாரு, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பாவம் எப்படி தீர்ந்தது, இனிமேல் பெறக்கூடிய சந்ததியுடைய பாவம் எப்படி தீரப்போகுது. அப்ப கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் இயேசு கிறிஸ்து மறிச்சாரா, இல்லாட்டி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கா? அப்ப அவர் எப்படி தன்னுடைய பலியை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு கொடுத்தாரு? அப்ப இயேசு கிறிஸ்து மறிச்சு 3 நாள் பாதாளத்தில் இருந்தாரா? பாதாளத்தில் இருக்கும்போது அவர் என்னென்னலாம் பண்ணாரு? உயிர்த்தெழுந்து போகும்போது என்ன பண்ணாரு? அப்போ உயிர்த்தெழுதல்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கா? அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாரா வரமாட்டாரா? சப்போஸ் வந்தாருன்னா அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாரு? நம்ம நியாயம் தீர்க்கிற மாதிரி நியாயம் தீர்ப்பாரா, இல்லாட்டி அவருக்குன்னு சொல்லி தனியாக நியாயம் தீர்ப்பு இருக்குதா? ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாதிரி அநேக சத்தியங்களுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் பேட்ச்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? போக போறோம். ஓகேங்களா? அப்ப அதுக்கு அடித்தளமே இப்ப நம்ம படிச்ச இந்த பேசிக் தான். அப்ப இந்த பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா அது மேல கட்டக்கூடிய பில்டிங்னா ஆகும் ஸ்ட்ராங் ஆயிரும். சொல்லுவாங்க இல்லையா, சுத்தி அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வச்சுங்களேன், அதே மாதிரி எத்தனை பில்டிங் வேணும் என்ன பண்ணலாம், கட்டலாம். ஓகேங்களா? அப்போ அந்த அஸ்திபாரத்தை தான் நம்ம என்ன பண்றோம் இப்போ போட்டு வந்துடும். அப்ப இதுல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டா என்ன பண்ணிடலாம், அதுக்கு மேல எவ்வளவு பெரிய கல் வச்சு கட்டினாலும் அது என்னன்னா மேல டாப்ல போயினே இருக்கும். அப்ப அஸ்திபாரமே அசைஞ்சிச்சுன்னா அது மேல கட்டக்கூடிய பில்டிங் என்ன ஆகணும், ஸ்ட்ராங்கா இருக்காது, அப்படியே அசைக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ, எந்த அளவுக்கு வீட்டுக்கு போன பிறகு நம்ம மறுபடியும் எடுத்து ரிவைஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து தேவனுடைய ஜீவியத்துல நம்மளால ஜீவிக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இனிமேல் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒவ்வொரு வாரம் எடுக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான தான். பட் இது பாத்தீங்கன்னா அதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு வாட்டி நம்முடைய சீஷர்கிட்ட சொல்வார். என்ன சொல்லுவாருன்னா, படிக்கிற பிறகு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே இருந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்துக் கொண்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடங்களில் இருந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதும் தீங்கி போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போனது. சில விதை முன்னுள்ள இடங்களில் இருந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் இருந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் வளர்ந்தது. கேட்கிறதுக்கு காதுகளும் கேட்க கடவுள் என்றார். அப்பொழுது சீஷர் அவருக்கு வந்து ஏன் அவர்களோடு உண்மைகளாக பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் விருப்பமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. ஓகே, இதை படிச்சது நம்மளுக்கு என்ன புரிஞ்சது? எல்லாத்தையும் உண்மையாதான் அவங்க ஜனங்கிட்ட பேசினாங்க. அந்த ஊமைகள் இவங்களுக்கு புரியுது. லாஸ்ட் வீக் சொன்னாங்க ஊமைகள் சீஷர்களுக்கு புரியும். உண்மையாதான் சொல்றாரு அப்படின்றது சீஷர்களுக்கு தெரியும். ஓகே, அதை வச்சு அதனாலதான் அவங்க கேட்கறாங்க, ஊமையா பேசுறீங்க, டைரக்டா பேசுறீங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கொஞ்சம் கரெக்டா இருந்தீங்க. ஆனா என்னன்னா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஜனங்கள்கிட்ட பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை குறிச்சு அவர் பேசுறாரு. அவர் பேசக்கூடிய மெத்தட்ல ஒரு மெத்தட் ஓமை. நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஓமை அடிப்படை பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா அந்த விதையை வச்சு பேசுறாரு. விதைகள் நல்ல வழி அருகே இருந்துச்சு, பாறை இடத்துல விழுந்தது, மண் இல்லாத நல்ல ஈரம் இல்லாத இடத்துல இருந்துச்சு, நல்ல இடத்துல விழுந்தது. அப்ப 3 இடத்துல பாத்தீங்கன்னா விழுந்த விதை வேஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல இடத்துல விழுந்த விதை பாத்தீங்கன்னா 30, 100, 60 என்ன பண்ணுச்சுன்னா பலன் கொடுத்தது. ஓகேங்களா?
இப்போ இந்த விஷய ஓமைய இயேசு கிறிஸ்து யூத ஜனங்கள்கிட்டையும் சீஷர்கிட்டையும் தான் சொல்றாரு. ஓகேங்களா? இந்த விஷயம் சீஷர்களுக்கும் புரியல, சீஷர்களுக்கும் புரியல, யூதர்களுக்கும் புரியல. இப்போ இவங்க எப்படி இதை மேட்ச் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு தெரியாத மாதிரி காமிச்சுக்கணும் இல்லையா? இவங்க சீஷர்கள் இல்லையா, இவங்க தெரியும்னு சொல்லினா ஒரு மாதிரி ஷையா இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள் சார்பா பேர் கேட்கிறார், ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி ஓமையா பேசுறீங்க, ஏன் அவரோட கூட நீங்க ஓமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, எங்க பேர் பேசும்போது அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறிஞ்சு கொள்றபடி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது, சான்ஸ் இல்லைன்றார். ஓகேங்களா? அப்படின்னா சீஷர்களுக்கு என்ன பண்ணா, இதனுடைய ரகசியம் தெரியல, ஆனா இதனுடைய ரகசியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? அதுக்கு அர்த்தம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த எக்ஸ்பிளைன் அவர் சொல்லவே இல்லை. அது பாத்தீங்கன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவனால் இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்ட்டு. அப்பனா இயேசு கிறிஸ்து பேசின ஓமைகள் எல்லாமே அந்த யூத ஜனங்கள்கிட்டையும் சீஷல்கிட்டையும் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. சீஷலுக்கு புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பி போயிட்டு, ஏன் ஆண்டவரே இந்த ஓமையா பேசி டார்ச்சர் பண்றீங்க, இதை தெளிவா சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னும் போது, வெயிட் பண்ணுப்பா, இது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம், ஓகேயா, ஆனா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்ப சொல்லிக் கொடுத்தாரு? மார்க் 4:34. மார்க் 4:34. அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு? எப்ப இயேசு கிறிஸ்து தனியா இருக்கிறாரோ அந்த டைம்ல அவர் பேசாரு பாத்தீங்களா, அந்த டே ஃபுல்லா பேசாரு பாத்தீங்களா ஓமைய, அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாராம். நான் அந்த ஓமையை பேசணும் இல்லையா, இதற்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும் போது என்ன பண்ணுவாரு, அந்த ஓமையை குறிச்சு அந்த விளக்கத்தை அவரு சொல்லி கொடுத்துருவார். இப்ப என்னன்னா இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு பார்க்கும்போது, இந்த ஓமை பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை குறிச்சு அங்க இயேசு கிறிஸ்து பேசினார் இல்லையா, அப்போ இந்த ஓமையினுடைய விளக்கத்தை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை இயேசு கிறிஸ்து முன்னாடியே அறிஞ்சு என்ன சொல்றாருன்னா, நான் தனியா இருக்கும் போது இதை பத்தி உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், சொல்லி கொடுத்துருவேன், அதனால நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. படிங்க 13 மத்தேயு 13:13. காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்கள். பாத்தீங்களா, ஏன் அந்த யூத ஜனங்கள்கிட்ட இயேசு ஊமை பேசுறதுமா, அவங்க கண் இருந்தும் பார்க்க மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்க, அதனாலதான் என்ன பண்றேன் அவங்க கிட்ட நான் ஊமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லி யூத ஜனங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா சீஷர்களுக்கு அடுத்தது அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த யூத ஜனங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு, அவங்க கண் இருந்து பார்க்க மாட்டாங்க, காது இருந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய மனசுக்குள்ள கொழுப்பு எப்படி இருக்குது, கொழுப்பாலும் பெரும் விஷயம் நல்லா அடிச்சிருக்குது, அதனால என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அதை கேட்க மாட்டாங்க. இப்போ சீஷர்களை பத்தி இயேசு சொல்றாரு, உங்களுடைய கண்கள் காண்கிறதினாலும் உங்களுடைய காதுகள் கேட்கிறதினாலும் அவள் எப்படிப்பட்டவங்களா பாக்கியம் உள்ளவர்கள். இப்ப ஏன் ஒரு விஷயம் சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்களுடைய கண்கள் காணப்போகிறதுனாலும் உங்களுடைய காதுகள் கேட்கிறதுனாலும் உங்க காதுகள் என்னது பாக்கியம் உள்ளவராக மாற போகுது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம எடுக்கிறது ஸ்பெஷல் சப்ஜெக்ட் தான், பட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கூட போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணிருப்போமா அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த சப்ஜெக்டுடைய முடிவில் நம்ம என்ன பண்ணலாம், பிரமிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பூமியில வந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய மிஷினரி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அநேக விஷயங்கள் என்ன பண்ணாருன்னா ஜனங்களுக்கு அறிவுரையா சொன்னார். அறிவுரையா சொல்லி என்ன பண்ணாருன்னா, இந்த சத்தியத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன், என்னுடைய சத்தியத்தை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு பின்னாடி வந்தீங்கன்னா நான் எப்படி பரலோகத்துக்கு போனேனோ அதே போல உங்களை என்ன பண்ணுவேன், பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு. அப்போ அவர் நடந்து போன பாதையை இப்ப நாம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வசனம் சொல்லிப்பாரு, படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். பாத்தீங்களா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய சத்தியத்திற்காக நாம் எதற்காக காலிங் வந்திருக்குன்னா இதற்காக தான். எதற்காக அப்படின்னா இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து கண்டினியூ தொடர்ந்து பின்பற்றி வரும்படிக்கு அவர் என்ன பண்ணிக்காரா, உங்களுக்கு ஒரு மாதிரி வைத்துட்டு போனார். மாதிரி என்னது சொல்லுவாங்க இல்லையா, பிரதர் அது ஒரு மாதிரி, அப்படியா அதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரோல் மாடல் என்ன பண்ணிருக்காருன்னா வாழ்ந்து விட்டு போயிருக்காரு. அப்ப நாம என்ன பண்ணோம், அவர் வைத்துட்டு போன பாதையை நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாதிரி இந்த பூமியில வாழ்றதுக்கு அவர் பாதை அடிச்சு உள்ள வச்சுட்டு போயிருக்காரு. அதை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாலோ பண்ண போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன அடிச்சு விடுகளை வச்சுட்டு போய் என்ன அடிச்சு விடுகளை வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து அநேக அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்காரு. அதுல ஒரு அடிச்சுவடுகள் தான் அவர் செஞ்ச அற்புதங்கள். அவருடைய ஸ்பீச் இருக்கு, அவர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் இருக்குது, அவர் சொன்ன பேரபிள் இருக்குது, அவர் சொன்ன அடையாளங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதுல ஒரு பாட்டு தான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதம். அப்ப இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதம் நல்லாவே தெரியும். என்ன அற்புதம் செஞ்சாரு, ரொம்ப கிராண்டானது, கானா ஒரு கல்யாணம். ஓகேங்களா, அப்ப கானா ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச அற்புதம் வந்து தண்ணி என்ன பண்ணாருன்னா திராட்சரசமா மாத்தினார். ஓகேங்களா, முன்னாடி கொடுத்த திராட்சரசத்தை விட பின்னாடி கொடுத்த திராட்சரசம் எப்படி இருக்குது, ருசியா இருந்ததுன்றார். ஓகேங்களா, இது ஜஸ்ட் அவன் பார்க்கும்போது தண்ணி எப்படி திராட்சரசமா மாத்த முடியும் அப்படின்னா இது டிவைன் மீனிங் இருக்கு. அங்க எத்தனை கற்சாடிகள் இருந்தது, 6 கற்சாடி இருந்தது. அப்ப 6 6000. ஓகேங்களா, அப்ப மனுக்குலம் படைக்கப்பட்டு அவங்க எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னா 6000 வருஷம் சுவிசேஷ யுகம். அப்ப சுவிசேஷ யுகத்துல என்ன ஆகுதுன்னா அவருடைய சத்தியம் இருக்கும். ஆனா இந்த 6 கற்சாடி ஃபுல்லா நிறைய போகுதுன்னா அது என்ன, அதனுடைய முடிவுல தான் யாரு கொடுக்க போறது, அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு அவருடைய ராஜ்யம். அப்போ ராஜ்யத்துல மீண்டுமாக சத்தியம் ஜனங்கள் அனுபவிக்கும் போது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமா, அவங்க முன்னாடி சாப்பிட்டாங்க இல்லையா அதை விட எப்படி இருக்கும், ருசியா இருக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க உபதேசம் கேட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு டேஸ்டா இருக்கு. ஆனா அவங்க மரித்த பின்பு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவ ராஜ்யத்துல வருவாங்க பாத்தீங்களா, அப்ப கிறிஸ்து சத்தியம் கொடுப்பார் இல்லையா, அப்ப அதுக்கும் எது கம்பேர் பண்ணா எது டேஸ்டா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கானா ஒரு கல்யாணம். இப்ப நம்ம தனியா செஞ்சு என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு செஞ்சார். ஓகேங்களா, அதுல ஒரு அற்புதத்தை என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, பாடத்துடைய தலைப்பு என்ன சொன்னா இல்ல. ஓகேங்களா, என்ன பண்ணுமா, பிரெட் அண்ட் மிராக்கிள். சப்ஜெக்ட் நேம் என்னது, பிரெட் அண்ட் மிராக்கிள் அப்படின்னா அப்பமும் அற்புதமும். என்னது, அப்பமும் அற்புதமும். அது என்னது அப்பமும் அற்புதமும், இயேசு கிறிஸ்து பண்ண அந்த அற்புதத்துல பிரெட் இது எங்கேயாச்சும் வந்திருக்கா, 5 அப்பம் 2 மீன் இதுதானா, இன்னொரு இடத்துலயும் என்ன பண்ணிருக்காரு, 7 அப்பம்
சில மீன்கள் சொல்ல போட்டிருக்கோம். அது நம்ம என்னன்றது நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இந்த 5 அப்பம் 2 மீன் இதை குறிச்சு என்ன நமக்கு தெரியும்? என்ன பண்ணாரு அந்த 5 அப்பம் 2 மீன்? கொடுத்தாரு. சரி, யார் கொடுத்தாரு அவரு? சரி, அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க அங்க? 3 நாள் இருந்தாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க? வந்தாங்க. ஓகேங்களா? 3 நாள் சாப்பிடாம இருந்தாங்களா? சோர்ந்து போயிட்டாங்க. ஓகே, அப்போ அங்க எவ்வளவு ஜனம் வந்திருப்பாங்க? ஒருவேளை ஒரு மேக்சிமம் ஒரு கவுண்ட். வெரி குட். புருஷர் மாத்திரம் 5000 பேர். அப்போ ஹஸ்பண்ட் 5000 பேர்னா ஒய்ஃப் எத்தனை பேரு? அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வந்துருப்பாங்களா வீட்டுல இருந்து? இப்ப நம்ம வந்திருக்கோம், நமக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க வச்சுங்களேன், வீட்டுல உள்ள விட்டு வரட்டுமா? கூடயே கூட்டுல. அப்படின்னா ரொம்ப அதிகபட்சமா நம்ம போக வேணாம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு இருக்கு இல்லையா, 2 பிள்ளைகள். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கங்களேன். இப்ப சொல்லுங்க கவுண்ட். இது வந்து நம்ம சாதாரண கணக்கு. இது வந்து எப்படின்னா இது வந்து அதிகமாக ஆகலாம். எப்படி தெரியுமா? இப்ப நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஜெனரேஷன்ல எத்தனை பிள்ளைகள் தெரியுமா கூட பிறந்தவங்க? ஓகேங்களா? இது நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பத்தி இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 பிள்ளைகளை பத்தி இருப்பாங்க. அது முன்னாடி பாத்தீங்கன்னா 5-6 பத்தி இருப்பாங்க. அது முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு டசன் கணக்குல பத்தி போட்டுருவாங்க இல்லையா? அப்போ ஒரு 50 வருஷம் 80 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயே வந்து 15 பேர் 20 பேர் பிறப்பாங்க. இப்ப நம்ம பேசுறது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க தெரிஞ்சிருக்காது. நம்ம அவ்வளவு கவுண்ட் எல்லாம் போட வேணா. ஒரு குடும்பத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க, இந்த ஒரு கணக்கு போட்டாலே அங்க எத்தனை பேர் வருது? 20,000 வருதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஒரு நாள் அந்த எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 20,000க்கு மேலதான் இருந்திருப்பாங்க. ஏன் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் அங்க ஆட் பண்றோம்? இவங்கள ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? சரி, அதனாலதான் நம்ம பிள்ளைகள் அங்க ஆட் பண்றோமா? கூட்டு வந்திருக்கலாமா டவுட்ல தான் கேட்கிறோம். கரெக்டா இல்லையா? கூட்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? கூட்டு வந்தாங்க. அப்படின்றத நம்ம என்ன போறோம் இப்ப இந்த மிராக்கல்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை எங்கெங்க பண்ணாரு அப்படின்றத படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் படிக்கலாம். மனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளின் மேல் வந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை கிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பாத்தீங்களா? அங்க யாரா இருக்காங்க? ஸ்திரீகள். அப்ப யாரா இருக்காங்க அங்க? ஸ்திரீகளும் இருக்காங்க, பிள்ளைகளும் இருக்காங்க, புருஷர்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பிள்ளைகள் வரலன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணிக்காங்க? வந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க, ஒய்ஃப் வந்திருக்காங்க, பிள்ளைகளும் வந்திருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம அந்த அற்புதத்தை குறிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஒரு வனாந்தரமான இடத்துல என்ன பண்றாருன்னா மெசேஜ் கொடுக்குறாரு. இவர் மெசேஜ் கொடுக்குறதுன்றத யார் கேள்விப்படுறாங்க? ஜனங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து உட்காந்து காலையில இருந்து உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கறாங்க. கேட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இந்த டைம் ஆயிடுச்சுங்களேன். இப்ப இந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா வெறுமையா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஆனா சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இவங்களை அமுச்சு விட்டுலாம்,
ஏசுக்கு அப்படிலாம் பண்ண கூடாதுப்பா, அவங்க வந்து இவ்வளவு சப்ஜெக்ட் கேட்டாங்க இல்லையா, சாப்பாடு போட்டு அனுப்பணும். ஆமா, இந்த வளர்ந்ததுல எங்கெங்க போய் சாப்பாடு செய்யுது? பிரியாணி செய்யறதுக்கு டபரா இருக்கா? இல்லாட்டி ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்க சாப்பாடு என்ன ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா? எதுவுமே இல்லையா? வளர்ந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு எங்க போய் ஆக போடுறோம்? சரி, இவ்வளவு ஜனங்கள் இருக்கும் போது இவ்வளவு ஜனங்களுக்கு நான் போய் எங்க போய் வாங்குறது? அப்படி வாங்கினா கூட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இத்தனை பேருக்கு அப்படின்னா. இப்ப பேச பண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும்ன்றது. இப்போ யாருக்கு இப்போ கஷ்டமாயிடுச்சு, என்னால அது இவ்வளவு பெரிய பாரத்துக்கு நம்ம மேல போடுறாரு, நம்ம போய் சாப்பாடு கொடுக்கணுன்றாரு, சரி கொடுங்க ஆண்டவர், நாங்க கொடுத்துடுறோம். சீசர் சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், நாங்க என்ன கொடுக்கறது? சரி உங்ககிட்ட என்னதான் இருக்குது சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்கு. அப்படியா, சரி என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஏசு கிறிஸ்து அதை பிளஸிங் பண்ண என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்திந்து 12 கூட என்ன பண்றாங்கன்னா மீறி இருக்கிறாங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் என்ன பண்ணா 5000 பேர் சொல்லி இந்த ஒரு அற்புதத்தை என்ன பண்றாருன்னா அவர் முடிச்சிட்டார். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இவ்வளவுதானா சிம்பிளா அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அற்புதத்தை என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, இந்த அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்? 13. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாரா தனித்திருக்கும்படி போனார். ஓகேங்களா? அப்ப வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார்னா அந்த இடத்துக்கு பேர் இல்லையா? இருக்கலாம். அப்ப அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, பைபிள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்தை நம்ம படிச்சிருந்தா ஒரு இடத்துல விட்டதை இன்னொரு ஆத்தர் என்ன பண்ணுவார்னா எழுதுவார். இன்னொரு ஆத்தர் வெறுமனே எழுதியிருந்தாரு, இன்னொரு ஆத்தர் என்ன பண்ணாரு கம்ப்ளீட் பண்ணிடுவார். இந்த 4 பேருக்குள்ள ஸ்பெஷல் அதுதான். ஒருத்தரை விட்டுவாரு, ஆனா ஒருத்தர் என்ன பண்ணாரு கரெக்டா எழுதிடுவார். ஓகேங்களா? இது எந்த வனாந்திரம், இந்த ஏரியா பேர் என்னன்னா படிக்கலாம் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஓகேங்களா? எந்த இடம்? பெத்சாயிதான்னு சொல்லக்கூடிய ஒரு வனாந்திரத்துக்கு தன்னுடைய சிஷ்யர்கள் என்ன பண்ணா கூட்டிட்டு போனார். இப்போ முக்கியமான ஒரு சீன் நம்ம இங்க நம்ம என்ன பண்ண கவனிக்கணும். என்னன்னா, மத்தேயு 13 படிக்கும்போது இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான இடத்துக்கு தனித்திருக்கும்படி என்ன பண்ணாருன்னா அவர் போனாரு. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன வேணும்? இயேசு ஏதோ என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு இமிடியேட்டா என்ன பண்ணிட்டாருன்னா அங்க இல்லாம இன்னொரு இடத்துல என்ன பண்றாருன்னா வனாந்தரமான இடத்துக்கு தனித்திருக்கும்படி அவர் போறார். அவர் இயேசு கிறிஸ்து எதை இப்ப கேள்விப்பட்டு அவர் இமிடியேட்டா அங்க இருந்து கிளம்புறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு என்கவுண்டர் நடந்துச்சுங்க. ஓகேங்களா? என்னன்னா, யோவான்சனுடைய தலை வெட்டப்பட்டாச்சு. ஏன் வெட்டினாங்க தலைய? ஏரோது அவர் அட்வைஸ் பண்ணதால வெட்டினாரா? சரி, ஓகேங்களா? அப்படின்னா ஏரோது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்காரு. இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா யோவான் சாரனை சிறைச்சேத, அதாவது காவல்ல போட்டு வச்சிருந்தார். ஏன் காவல்ல போட்டு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இந்த ஏரோது ராஜாவுக்கு விரோதமா இவர் என்ன பண்ணிருக்காரு, இப்போ பேசியிருக்கார். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஜனங்கள் ஏரோதுக்கு பயப்படுறதை விட யாருக்கு பயந்துருந்தாங்க தெரியுமா? யோவான் சாரனுக்கு பயந்திருந்தாங்க. அது பயம் அல்ல, மரியாதை. அந்த மரியாதை ஏரோது ராஜாவுக்கு என்னச்சுன்னா பயம் வந்துருச்சு. நான் ராஜா, எனக்கு தான் பயப்படணும். ஆனா இந்த ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு பயப்படுறாங்க? யோவான் சாரனுக்கு பயப்படுறாங்க. ஆனா ஜனங்களுடைய பயம்ன்றது பயம் இல்ல, மரியாதை நிமித்தமாக பயந்தாங்க. இவர் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாரு சொல்றதுனால ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன பண்றாருன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா ஏரோது எப்படி எடுத்துட்டாருன்னா பயப்படுவாங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தோன்னே பயப்படும், அந்த மாதிரி எடுத்துட்டாரு. அதிகாரம் அப்படின்ற ஒரு முறையில எடுத்துட்டாரு.
அப்ப நம்ம யோவான் சாணன் என்ன பண்ணாருன்னா அப்படியே விட்டு வச்சிருந்தா ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு ஃபுல்லா போயிடுவாங்க? யோவானுடைய கண்ட்ரோல்ல போயிடுவாங்க. அதனால இவரை தூக்கி நம்ம ஜெயில வச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபுல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல், நம்ம ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ராஜ்யம் ஏன்னா நம்ம தானே ராஜா, அப்ப நம்மளை பார்த்தா பயப்படணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா இதனாலதான் தூக்கி உள்ள வச்சிருந்தாங்களா? இதனால தானா? இப்ப நீங்க சொன்னதை வச்சு என்ன சொன்னாரு? என்னதமாச்சு? அதாவது ஏரோதுக்கு ஒரு சகோதரன் இருக்கார், அவர் பேர் வந்து பிலிப்பு. இந்த பிலிப்புக்கு வந்து ஒரு சகோதரி, அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மனைவிய ஏரோது என்ன பண்ணாருன்னா தனக்கு வச்சுட்டார். இப்போ அந்த டைம்ல தேவனுடைய சத்தியத்தை சொல்றது யாருன்னா யோவான் சாணகன். இப்ப யோவான் சாணகன் என்ன பண்ணிட்டாருன்னா ஏரோதை பார்த்து, ஏரோதே நீ பண்ற காரியம் தப்பு, உன்னுடைய சகோதரனுடைய மனைவி நீ வச்சுக்கொள்றது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு முன்னாடி கண்டித்து என்ன பண்ணாரு? ஏரோதை பண்ண உணர்த்துறாரு. அப்படி உணர்த்தும் போது ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க, அப்படி இருக்கும், என்னடா அது ராஜாவே என்ன பண்றாரு, யோவான் சாணகன் என்ன பண்றா கண்டித்து உணர்த்துறாரா, அப்ப இந்த அளவுக்கு இவர் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி வந்துச்சு இல்லையா? இப்ப இதனால என்ன பண்ணாருன்னா யோவான் சாணகன் என்ன பண்றாரு, இப்போ அது எப்படி நீ தப்பா சொல்லலாம், நீ கண்ணால பாத்தியா, நீ வந்து சொன்னது மகாபெரிய தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால இப்ப என்ன பண்ண, அந்த பிலிப்புடைய மனைவி நிமித்தமாக யோவான் சாணகனை இப்ப எங்க பிடிச்சு போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. படிக்கலாம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 1 படிங்க. அக்காலத்தில் ஆரம்ப தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் தீர்ப்புகளை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவ்விடத்தில் பலத்த செய்தியை விளங்குகிறது என்றார். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாரை நிமித்தம் யோவானை குறித்து கட்டி காவலி வைத்திருந்தார். ஏனெனில் நீர் அவனை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தார். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருக்கும், ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாவின் குமாரத்தை அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினார். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு காலத்திலே எனக்கு காலம் என்று கேட்டார். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணைய நிமித்தமும் வண்டியில் கூட இருக்கிறவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் பொறுப்பே யோவானை சிறைசேதம் பண்ணிவிட்டார். அவனை சிறைசை ஒரு காலத்திலே வைத்து கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை ஏற்படுத்த அறிவித்தார்கள். என்னாச்சு? இப்போ யோவான் சாணகன் என்ன பண்றான்னா காவல்ல வச்சாச்சு. இப்போ ஏரோதுடைய ஜென்ம நாள் வந்துச்சு, பிறந்தநாள் வருது. இந்த பிறந்தநாள் பயங்கரமா என்ன பண்றாங்கன்னா அரண்மனையில செலிப்ரேஷன் பண்றாங்க. அப்படி செலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஏரோதாளுடைய பொண்ணு இருக்குங்க இல்லையா, அந்த பொண்ணு என்ன ஆகுதுன்னா அரண்மனையில வந்து நடனம் ஆடுது, டான்ஸ் பண்ணுது. இப்ப இந்த டான்ஸ் பண்றதுல இந்த ஏரோது என்ன பண்றாருன்னா பயங்கரமா சந்தோஷப்பட்டு வார்த்தை விட்டுறாரு. என்ன வார்த்தை விடுறாரு? நீ எதை கேட்டாலும் என்ன பண்ற நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த சமஸ்த சபைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா ராஜா தன்னுடைய வாக்க சொல்லிட்டார். அப்ப ராஜா ஒரு வாக்கு சொல்லிட்டாருன்னா அவர் என்ன பண்ணி ஆகணும்? காப்பாத்தி ஆகணும். அப்பதான் அவர் பேர் ராஜா, இல்லாட்டி அவர் யாரு? பூஜா. ஓகேங்களா? அப்படின்னா அந்த ராஜா என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாக்கு அங்க சொல்லிட்டாரு. இப்போ சொல்லிட்டு ஒரு நிறைவேற்றலன்னா ஒரு ராஜா எல்லாம் போயிட்டேன் இல்லையா? இப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கணும்னு தெரியல. அவங்க அம்மா கிட்ட ஓடுது, அம்மா இந்த மாதிரி பெரியப்பா என்ன பண்றாரு, என்ன கேட்டெல்லாம் தரேன்னு சொல்றாரு, நான் என்ன கேட்கணும்? இப்ப அவங்களுக்கு என்ன இப்ப தோணுது? பெரியப்பாக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆள் யாருன்னா யோவான் சாணகன். அவர் எப்படி இருக்காரு? இப்போ உயிரோடு இருக்கிறார். ஆனா ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவர் விடுதலை பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ ஏரோது வந்து ஏற்கனவே யாருக்கு பயந்தவரு? யோவான் சாணகனுக்கு பயந்தவரு. அப்ப ஜனங்கள் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா போராட்டம் பண்ணாங்கன்னா அவர் என்ன பண்றாரு? காவல் வந்து விடுதலை பண்றாரு. அப்போ யோவான் சாணகன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் என்ன பண்ணுவாரு? தடங்களா இருப்பாரு. அப்ப யோவான் சாணகனை கொண்டு போட்டாதான் என்ன ஆகும்? நம்ம லைஃப் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணுகிட்ட அவர் என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா அவங்க சொல்றாங்கன்னா யோவான் சாணகனுடைய தலையை என்ன பண்ணு ஒரு தட்டுல கேளுன்னு சொல்றாரு.
இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன தானே ஸ்ட்ரைட்டா போய் என்ன பண்றாங்க ராஜா கிட்ட, ராஜாவே எனக்கு யோவான்சனுடைய தலை ஒரு தாளத்துல கொடுங்கன்னு சொல்லணும். இப்ப ராஜாவால அதை வந்து செய்யாம இருக்க முடியுமா? சொல்லிட்டாரு. இப்ப போர்ச்சவர் சொல்றாரு, சேவர்களே போய் யோவான்சனுடைய தலையை என்ன பண்ணுங்க, வெட்டி கொண்டு வாங்க. அவன் என்ன பண்றாங்க, போயிட்டு யோவான்சனுடைய தலையை வெட்டி என்ன பண்ணான்னா ஒரு தட்டுல கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ராஜா அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அது ராஜா. இப்போ தலை எங்க இருக்கு? பிளேட்ல அரண்மனையில இருக்குது. தலை மட்டும் இல்லாம பாடி பேர் என்ன சொல்லுவாங்க, முண்டனுவாங்க. ஓகேங்களா? அப்போ பாடி மட்டும் எங்க இருக்குதுன்னா சேச்சால இருக்குது. இப்ப யோவான் சானுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னா அவரோட கூட இருந்து யாருன்னா சீஷர்கள் தான். இப்ப சீஷர்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, உங்களுடைய போதர் என்ன பண்ணிட்டாங்க, சேச்சிதம் பண்ணிட்டாங்க, அவருடைய பாடி வந்து கொண்டு போகணும். இப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த பாடி என்ன பண்றாங்கன்னா பைண்ட் பண்ணி கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு, இப்போ யோவான்சனுடைய சீஷர் இப்ப யாரு இல்ல, இப்ப அவங்களுக்கு யோவான்சன் வந்து ஒரு லீடரா இருந்தாரு, அவங்களுக்கு சீஷரா இருந்தாங்க. இப்ப குருநாவே சிஷ்யங்கள் யாரு இருக்காங்கன்னா அவங்க இருக்காங்க. இப்ப இவங்க யாருக்கிட்ட வந்து தஞ்சை அடையணும், ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து வரணும். இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் அடக்கம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா எங்க வராங்க, ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுங்க ஆண்டவரே, நாங்க அப்பதான் அடக்கம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இப்ப கேட்கிறாரு, இந்த இன்ஃபர்மேஷனை கேட்கிறாரு. இப்பதான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண எப்படி இது இயேசு அதை கேட்டு எதை யோவான் வெட்டிட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டோம், செத்து போயிட்டாரா, 20 கொண்டுட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கேட்ட பிறகு இயேசு அதை கேட்டு அவர் இருக்கிற இடத்துல இருந்து இமிடியேட்டா என்ன பண்றாரு, இப்போ கிளம்பி எங்க போறாரு, இப்போ பெத்சாயிதான்னு சொல்லக்கூடிய ஒரு வனாந்திரமானத்துக்கு ஒரு போறாரு. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அங்க இருந்து ஒரு கிளம்பணும்? இயேசு கிறிஸ்து இந்த மேட்டரை கேட்டு ஏன் இமிடியேட்டா அங்க இருந்து கிளம்புறாரு? ஏன்னா அந்த டைம்ல தேவனுடைய சத்தியத்தை சொன்னவர் யாருன்னா யோவான் சாணகன். இப்ப அவர் என்ன பண்ணியாச்சு, சேஜம் பண்ணியாச்சு. இப்ப யோவான் சாணனுக்கு அடுத்தது இப்ப யார் வந்திருக்கா? நாம தான் வந்திருக்கோம். இப்ப அடுத்த என்கவுண்டர் யாரு? நம்மளதான் போட்டுருவாரு ஏறுவது. அப்ப நம்ம இங்க இருந்தா என்ன ஆயிரும், நம்மளையும் கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிருக்கு பயந்து அங்கிருந்து என்ன பண்றாரு, இப்போ என்ன பண்றாரு, வந்தாரா? நான் அப்படி போன உடனே என்ன பண்றாங்க, அப்படி கன்ஃபார்ம் பண்றீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நான் உயிருக்கு பயந்து வர போனாரா? அப்பயே அவர் அங்க கிளம்பினாரு. அங்கேயும் மெசேஜ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதை கேட்டோட இமிடியா அங்க இருந்து கிளம்புறாரு இல்லையா? ஏன் கிளம்பணும்? சீஷருக்கு இயேசு கிறிஸ்துவை தாண்டி சீஷர் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, அலோவ் பண்ண மாட்டாரு. கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுதான் கரெக்ட், கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படின்னா இன்னும் அவர் மரிக்கக்கூடிய டைம் வரல. இயேசு கிறிஸ்து மரிக்கிறவங்களுக்கு ஒரு டைம் வச்சிருக்காருல தேவனுடைய திட்டம் இருக்குது இல்லையா? அந்த திட்டம் இன்னும் வரல. அதை அறிஞ்சு என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல இப்ப நாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் கிளம்பி போறார். ஓகேங்களா? சரி, அப்படின்னா அவரு சாகக்கூடிய டைம் என்னன்றத அவர் முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, தெரிஞ்சதுனாலதான் ஒரு டைம் என்ன பண்றாருன்னா அவரை பிடிக்க வரும்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? படிக்கலாம் பாருங்க, லூக்கா 22:53. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடன் கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவ கெத்செமனே தோட்டத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. யாரு? ரோமா சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட சொல்றாரு, நான் டெய்லி உங்க கூட தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், தேவாலயத்துல என்ன பண்ண உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தேன் இல்லையா? அப்பெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணல, என்ன பிடிக்கிறதுக்கு நீங்க வகை தெரியல, ஏன்னா அது ரைட் டைம் இல்ல. இப்ப வந்து என்ன பிடிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் நீங்க என்ன பிடிக்க வேண்டிய டைம், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக வேண்டிய டைம் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து அதை அறிஞ்சு என்ன பண்றாரு, தன்னை என்ன பண்றா அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க யோவான் சாணன் மரிச்ச பிறகு கிளம்பி போனார் இல்லையா? உயிருக்கு பயந்து போனாரா? இல்ல. ஓகேங்களா?
தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய டைம் அங்க வரலன்றத உணர்ந்து என்ன பண்றாருன்னா அங்க போயிட்டார். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? சப்ஜெக்ட் கூட வந்துடலாம். இப்ப பெத்சாயிதா பட்டணத்துக்கு வந்த உடனே இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வந்தாருன்ற விஷயம் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு அவர்கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு அவர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா மெசேஜ் கேட்கிறாங்க. மெசேஜ் கேட்கும் போது அவர் பண்ண மெசேஜ் அப்படியே மெய் மறந்து கேட்டு டைம் என்ன ஆயிடுச்சு, இப்போ சாயங்காலமா ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள தனிமையா வெறுமையா அனுப்புறதுக்கு மனசு இல்லை. இப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்க? சாப்பாடு கொடுங்க உங்களுக்கு. சீஷர்கள் என்ன சொல்றாங்க? சாப்பாடா எங்க கிடைக்கும், டைம் ஆயிடுச்சே, உங்ககிட்ட என்னதான் இருக்குது, 5 அப்பம் 2 மீன் கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வாங்கி அவங்க கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தடைந்து மீதியான 12 கூடைகள் என்ன பண்ண எடுத்து வச்சிருக்காங்க. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் என்ன பண்ணா 5000 பேர் சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு அற்புதத்தை என்ன பண்றாங்க இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டார். இதே போல இன்னொரு அற்புதம் அடுத்து நடக்குது. ஓகேங்களா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29 இருந்து 39 படிங்க. படிங்க. கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், உண்மையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுத்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுத்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பெருகிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்புகிற எனக்கு மனமில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அனுப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிட்டு கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அந்த சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடைகளே எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேரா இருந்தார்கள். ஓகேங்களா? இப்ப என்னாச்சு? அதே போல இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. ஓகேங்களா? இது வந்து பெத்சாயிதான்னு சொல்லக்கூடிய ஒரு வனாந்தரத்தில் நடந்த ஒரு மிராக்கிள். இன்னொரு அற்புதம் எங்க நடக்குது? கலிலேயால. ஓகேங்களா? அப்ப கலிலேயால நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்த அற்புதம் வந்து 1 டே, இது 3 டே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து 1 டே மீட்டிங், இது வந்து 3 டே கன்வென்ஷன். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா இதேதான். இப்ப 3 நாள் என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து உட்கார்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா 3 நாள் அவங்க கிட்ட என்ன பண்றாரு? இப்போ மெசேஜ் கொடுக்குறாரு. 3 நாள் கழிச்சு என்ன பண்றாருன்னா அவங்களை வெறுமையா அனுப்பிட மனசு இல்லாம சொல்றாரு. அதே போல சொல்றாரு, இவங்க வெறுமையா அனுப்பிட மனசு இல்ல, என்ன பண்றாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இப்ப சிஷ்யர் மாதிரி சொல்றாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே மறுபடியும் நீங்க கேட்கறீங்க? உடனே என்ன பண்றாரு? உங்ககிட்ட என்ன இருக்குது? 7 அப்பங்கள் சில மீன்கள் சொல்றாங்க இல்லையா? சில சிறு மீன்கள் சொல்லும் போது அதுல சில அப்படின்ற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 மீன் தான். அங்க ரைட்டிங்ஸ் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க யூதருடைய முறையின்படி பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டுடைய கவுண்டிங் பாத்தீங்கன்னா 2 மீன் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம பேச்சு வாக்கு சொல்ல முடியல, ஒரு 2 தான் போடுப்பா, ஒரு 2 பீஸ் இருந்தா போட சொல்லுவாங்கல்ல, எது இருந்தாலும் ஒரு 2 முட்டை இருந்தா நல்லா இருக்கும் நம்ம பேரு. அந்த மாதிரி யூதனுடைய அந்த டைனிங் டேபிளுடைய பழம் பாத்தீங்கன்னா 2 மீன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. அந்த முன்னாடி அந்த அற்புதத்தை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் சாப்பிடறதுக்காக அவங்க அம்மா கொடுத்து அமைச்சிருந்தாங்க. 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாங்க. அந்த பையன் சாப்பிடாம வச்சிருந்தது என்ன பண்றாங்கன்னா சீஷல் வாங்கி இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதே போலதான் இங்க பாத்தீங்கன்னா அப்பம் எத்தனை நாளா இருக்கலாம். 2வது அற்புதம் பாத்தீங்கன்னா 7 அப்பம் ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா எத்தனை மீன் தான்? 2 மீன் தான். அங்க அந்த ஸ்காலர்ஸ் எழுதும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 2ன்ற விஷயத்த சில மீன்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப 2 மீன் 7 அப்பம் சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வாங்கி
அவர் இயேசு கிறிஸ்து பிட்டு கொடுக்கும் போது எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? 7 கூடை மீதியாக எடுக்கப்பட்டது. ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேரா? 4000 பேர் சொல்லி என்ன பண்ணாங்க அங்க இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த 2 அற்புதத்திலையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுட்டா ஈஸியா இருக்குமா? சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. 3 நாள் சாப்பிடாம 3வது நாள் தான் சாப்பிடுவாங்க. 3 நாளுடைய ஈவினிங். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த சப்ஜெக்ட். அப்பமும் அதுல செஞ்ச அற்புதமும். ஓகேங்களா? இதுல என்ன நம்மளுக்கு புரிஞ்சது? இது நம்ம ரெகுலரா படிச்ச ஒரு போர்ஷன் தான். இதுல ஏதாச்சும் நம்மளுக்கு ட்ரூத் தெரிஞ்சுதா? ஏதாவது ட்ரூத் கண்டுபிடிச்சோமா? இதுல வார நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டீங்க. என்னது? உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கறது பாக்கியம் இல்லைன்ட்டீங்களே. இது நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் பிரதர். இது என்ன எங்க காது பாக்கியம் ஆயிடுச்சு? ஒண்ணுமே இல்லையே. கரெக்டா இல்லையா? அப்ப என்ன இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் செஞ்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுல என்ன இருக்குது? ஏதோ ஒரு தெய்வீக திட்டம், பரலோக ரகசியம் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கிட்டுதான் இது சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டோம். அப்ப அவர் அடிச்சு நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ந்து பின்பற்றி போனோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு. இந்த அற்புதத்தின் மூலமாக நாம என்ன ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சு இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணி போனோம். அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? அப்போ மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் அற்புதத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க செஞ்சாரு? பெத்சாய்தான்னு சொல்லக்கூடிய ஒரு வனாந்தரத்துல செஞ்சாரு. அங்க 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்ட புருஷன்ல எத்தனை பேரு? 5000 பேர். 2வது அற்புதத்துல இயேசு கிறிஸ்து கலிலேயா செஞ்சிருக்கார். கலிலேயால பண்ணாருன்னா அவர் செஞ்சாரு. எத்தனை நாள் அது? 3 நாள். அங்க எத்தனை அப்பங்கள்? 7 அப்பங்கள் 2 மீன். ஓகேங்களா? சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேரு? 4000 பேர். ஓகேங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இந்த அற்புதத்துல எனக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்படின்னா இப்ப நம்ம டைரி வச்சுங்க இருக்கோம் இல்லையா? இப்ப டைரியில சின்ன ஒரு கால்குலேஷன் கொடுப்போம். என்னன்னா, மேல அப்பங்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. பிரெட்ஸ் நம்பர் 1. நம்பர் 1 முதல் அற்புதம், அதான் நம்பர் 1. ஓகேங்களா? எத்தனை அப்பங்கள்? 5. 2 எத்தனை அப்பங்கள்? 7. ஓகேங்களா? இப்ப கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணா, மேல ஃபிஷ் மீன்கள். ஃபர்ஸ்ட் அற்புதத்துல எத்தனை மீன்கள்? 2. 2வது அற்புதத்துல எத்தனை மீன்கள்? 2. ஓகேங்களா? இப்போ 3வது டாபிக் போட்டு புருஷர்கள். முதலாவது அற்புதத்துல எத்தனை புருஷர்கள் சாப்பிட்டாங்க? 5000. 2வது அற்புதத்துல எத்தனை புருஷர்கள் சாப்பிட்டாங்க? 4000. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எத்தனை புருஷர்கள் டோட்டலு? 9000 போட்டுங்க. டோட்டல் 9000. இந்த 9000 புருஷர்களும் சாப்பிட்டது எதை? மீனையும் அப்பதையும் சாப்பிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ டோட்டல் பிரெட் எத்தனை? பிரெட்ஸ் மட்டும் 12, ஃபிஷ் 4. ஓகேங்களா? இப்ப கணக்கு வந்துருச்சா இல்லையா? இந்த கணக்குல என்ன பிரதர் வந்துச்சு? இப்போ இந்த கணக்குல இது எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இருக்கு இல்லையா? இதுல என்ன நம்மளுக்கு தெரிய வந்தது? இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? 12 கோத்திரம். இப்ப 12 கோத்திரம் இருந்துச்சு இல்லையா? இப்ப 5 4 எடுப்பீங்க. பிரெட் வந்து 12 எடுத்துரும். ஓகேங்களா? 4 மீன் இருக்கு இல்லையா? இதை எடுத்துக்குவீங்க. சார் 9000 புருஷனுக்கு இல்லையா? இது நம்ம எங்க கொண்டு போலாம்? ஆண்டுகள் 6000 ஆண்டுகள். ஏன்னா இந்த 9000 புருஷர்கள் சாப்பிட்டதை நம்ம என்ன பண்ணோம்? டோட்டலா கவுண்ட் பண்றோம். அவங்க என்ன பண்ணாங்க? பிரெட்டையும் ஃபிஷ்ஷையும் சாப்பிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல ஏதாச்சும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? கூட்டினாலோ வகுத்தாலோ மைனஸ் பண்ணாலோ பெருக்கினாலோ ஏதோ ஒரு ஆன்சர் வரும். கரெக்டா இல்லையா? அப்ப எதை பண்ணாலும் அந்த நம்பர் வந்து நம்முடைய டிவைன் லைஃபுக்கு ஏதாச்சும் செட் ஆகுதா? இப்ப கூட்டுங்க, எவ்வளவு வருது?
7 சாரி 12 4 9,000 9,000 எவ்வளவு வருது? ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த நம்பர் எங்க கீழே கீழே விட்டுருமா? 9,000 இப்போ ஆதாம் கடைசி அந்த வருடத்துல வரும் 1960. இல்ல, ஆதாம்ல இருந்து இப்ப நம்ம கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வருடமோ அதான் வரும். ஏன்னா ஏடியில இருந்து நம்ம பிசில இருந்து ஏடி வரும்போது ஃபுல்லா அப்படியே மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, ஏதோ நமக்கு வரல, மைனஸ் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண, எதுல மைனஸ் பண்றது? 9,000ல 16 மைனஸ் பண்ணா ஆகும் 8,984. அதுவா? ஏதாச்சும் வருதா? இல்லாட்டி 16 9,000 பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன விஷயத்துல மைனஸ் பண்ண முடியும். இல்ல, இப்ப வகுத்து பாருங்க. 16 வகுத்து பாருங்க. ஏதாச்சும் நம்பர் வருதா? இல்ல. ஓகேங்களா? அப்படின்னா இந்த 9,000 புருஷர்கள் சாப்பிட்டது பிஷ்ஷையும் பிரெட்டையும். அப்ப பிஷ்ஷும் பிரெட்டும் சேர்த்து எவ்வளவு வரும் மொத்தம்? 16. இப்போ பெருக்கி பாருங்க. 16 பெருக்கல் 9,000 பெருக்கி பாருங்க. ஆமா, 1,00,000. எப்படி இருந்தது? யாருங்க? 1,44,000. ஏதாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? சபை வாய்ப்பு. பரலோகத்துல தேவனுடைய சபையாய் மாறுவதற்கான அழைப்பு பெறக்கூடியவர்கள் யார் மட்டும்தான்? இந்த 1,44,000 சொல்லி அந்த சப்ஜெக்ட்ல கேட்டோம் இல்லையா? இப்ப எங்க இயேசு கிறிஸ்து மறைச்சு வச்சிருக்காரு? 5 அப்பம் 2 மீன். அந்த அற்புதத்துக்குள்ள யார் இருக்கிறா? 1,44,000 இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 9,000 யாரு? இந்த 9,000 யாரு? ஒன்லி ஹஸ்பண்ட் தான். யார் கிடையாது? மனைவி கிடையாது, பிள்ளைகள் இல்லையே. இப்ப நாம யாரு இன்னைக்கு? மனவாட்டி. ஓகேங்களா? அப்படின்னா இன்னைக்கு புருஷங்களா நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆண்கள் இருக்காங்க, பெண்களும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இப்ப கவுண்ட்டுக்குள்ள வந்தது யாருன்னா ஒன்லி ஹஸ்பண்ட் மட்டும்தான். இப்ப இதை எடுத்துக்கிட்டா அவ பரலோகராஜ்யத்துக்கு போகக்கூடிய தகுதி உள்ளவங்க யாரு மட்டும்தான்? புருஷர்கள் மட்டும்தான். எடுத்துக்கலாமா? அப்ப எப்படி 9,000 நம்ம சொல்றோம்? மனவாட்டின்னா அது ஸ்திரீகள் தான் அடையாளப்படுத்தும். நம்ம ஸ்திரீகள் எடுக்கலையே, புருஷன் தானே எடுத்தோம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சிம்பிள் தான். ஓகேங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல என்ன இருக்குதுன்னா அதுல ஞான அர்த்தம் இருக்குன்ற விஷயத்த நாம கத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா இந்த 2 அற்புதத்தின் மூலமாக தன்னுடைய சபையாக மாறக்கூடியவர்கள் உள்ள இருக்கிறாங்கன்ற விஷயத்த சத்தியம் அறிந்தவர்களாகிய நமக்கு மட்டும்தான் என்ன ஆகுது இன்னைக்கு சொல்ல வர்றார். இது யாருக்கு இது இன்னைக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்ததுனாலதான் நம்ம தெரியும். இது வரலன்னா சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப 1,44,000 பேர் யார் மட்டும்தானா? இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி சாப்பிட்ட புருஷர்கள், அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த 1,44,000 வர முடியும்ட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த மீட்டிங்க்கு 1 டே மீட்டிங்க்கு 3 டேஸ் மீட்டிங் உட்கார்ந்தவங்க யார் யாரு?
மனைவிகளும் வந்தாங்க, பிள்ளைகள் வந்தாங்க, புருஷர்களும் வந்தாங்க. ஆனா புருஷர்கள் மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா கவுண்டருக்குள்ள கொண்டு வராரு. ஏன் புருஷர்கள் மட்டும் கொண்டு வரணும்? ஏன் மனைவிகளை கொண்டு வர மாட்டாரா? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்காரு? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக கீழ் சொல்லிட்டாரு. அப்ப ஏங்க இயேசு கிறிஸ்து புருஷர்கள் மட்டும் கவுண்டருக்குள்ள கொண்டு வந்தாரு அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தாதான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை இதுக்குள்ள மைனூட்டா மறைச்சு வச்சிருக்கான்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலும் உங்களுடைய காதுகள் இப்பதான் கேட்க போகுது. ஓகேங்களா? உங்களுடைய காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவர்கள். அப்ப உங்க கண்ணால் என்ன பண்ணிட்டீங்க? எழுதி கவுண்ட் போட்டீங்க. 1,44,000 பாத்துட்டீங்களா? இப்ப என்ன பண்ணுன்னா எப்படி இந்த 1,44,000 பேர் கவுண்ட் வந்தாங்கன்றத தேவனுடைய சத்தியத்தினுடைய வசந்த அடிப்படையில் என்ன போறோம் இப்போ கேட்க போறோம். ஓகேங்களா? அப்படின்னா இப்ப நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு இயேசு கிறிஸ்து 2 விஷயத்தை என்ன பண்ணாருன்னா அங்க செஞ்சார். ஒண்ணு அப்பம், இன்னொன்னு மீன். ஓகேங்களா? அப்ப இத 2த்தையும் அந்த புருஷர்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து அந்த கொடுத்ததுனால அவள் சாப்பிட்டு அந்த தகுதிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. சரி, இவங்க சாப்பிட்டு வந்தாங்க இல்லையா? இவங்க யாருன்னா 1,44,000 பேர் தெரிஞ்சாச்சு. இந்த 1,44,000 பேர் யாரு? சாதாரணமான அளவுங்க யாரு இவங்க? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவங்க. அவங்க யாரு? அவங்க சாதாரணமான ஆட்கள் தான். ஓகேங்களா? சாதாரண மக்கள் தான் அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்க தகுதி பெற்றாங்க. அப்ப தகுதி பெற்றாங்கன்னா இவங்களை ஏன் இந்த புருஷன் என்ற கேட்டகரிக்குள்ள டிவைன் பண்ணி வச்சிருக்காரு? ஏன் ஸ்திரீகளை அந்த கவுண்டுக்குள்ள கொண்டு வரல? ஏன் பிள்ளைகளை அந்த கவுண்டுக்குள்ள கொண்டு வரல? ஏன் புருஷர்களை மாத்திரம் அந்த கவுண்டுக்குள்ள கொண்டு வந்து 5,000 புருஷர்கள் 4,000 புருஷர்கள் ஏன் கவுண்டுக்குள்ள கொண்டு வந்தாரு? அந்த கவுண்டுக்குள்ள கொண்டு வந்ததாலதான் 9,000 சொல்லி எடுத்தோம். அந்த 9,000 தான் 1,44,000 பேரா மாறிச்சு. ஓகேங்களா? அப்ப இன்றைக்கு நாம எப்படி இருக்க கூடாது அப்படின்னா மனைவிகள் மாறி இருக்க கூடாது. இன்னைக்கு நாம எப்படி இருக்க கூடாது? பிள்ளைகள் மாறி இருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம யார் மாதிரியா இருக்கணும்? புருஷர்கள் மாறி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்பனா எப்படி இது புரிஞ்சுக்கிறது? அப்ப ஸ்திரீகள் வந்து புருஷர்களாக மாற முடியுமா? பிள்ளைகள் புருஷர்கள் மாதிரி மாற முடியுமா? புருஷர்கள் மாதிரி மாற முடியுமா? 3 கேட்டகரி ஜனங்கள் இருக்காங்க. ஆனா 3 பேரும் இயேசு கிறிஸ்துவின் மைண்ட்ல அவர் எதிர்பார்க்கிறார். 20,000 பேர் இருந்தாலும் அங்க ஆண்கள் இருந்தாலும் அந்த ஆண்களை செலக்டான ஆண்களை மட்டும் என்ன பண்ணிக்காரு இயேசு கிறிஸ்து அங்க எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மைண்டுக்குள்ள போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா 1,44,000 பேர் அப்படின்ற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வராங்க இல்லையா? இவங்க எப்படி இருக்க கூடாதா? ஸ்திரீகள் மாதிரி இருக்க கூடாதுன்றாரு. யார் மாதிரி இருக்க கூடாதா? பிள்ளைகள் மாதிரி இருக்க கூடாது. யார் மாதிரி இருக்கணுமா? புருஷர்கள் மாதிரி இருக்கணும்ன்றாரு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஸ்திரீகள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, புருஷர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த 3 பேரையும் பார்த்துட்டு நாம எப்படி இருக்கணும். அப்ப நாம அந்த 1,44,000 பேருன்ற அந்த தகுதிக்குள்ள போகணும்னா இப்படி இருந்தாதான் போக முடியும். கரெக்டா இல்லையா? இப்ப ஸ்திரீகள் எப்படி இருக்காங்கன்றத இயேசு கிறிஸ்துவோட பார்வையில. ஓகேங்களா? படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைபடாதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கருத்தை செய்யுங்கள். சொல்றாரா? தெளிவா சொல்றார். யாருக்கு சொல்றாரு இந்த கவுன்சிலிங்க? புருஷர்களுக்கு சொல்றார். அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அவங்க மூலமா என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் வராம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எதை செஞ்சா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து
தடப்படாம இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க யாரு? புருஷர்கள். அதனால உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு இல்லையா, விவேகம் இருக்கு இல்லையா, ஞானம் இருக்கு இல்லையா. அதனால மனைவியானவள் ரொம்ப வீக்னஸ் தான், பலவீனமான பாண்டம் தான். அவங்க என்னென்ன தேவைன்றத நீங்க அறிஞ்சிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா உங்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்களும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கரெக்டா போவீங்க, அவங்களுடைய தேவைகளும் கரெக்டா பூர்த்தி ஆயிடும்ன்ற. இது என்ன சொல்லுறாருன்னா, மனைவியானவள் யாரு? பலவீனமான பாண்டம் சொல்லிட்டார். யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு? புருஷருக்கு. அப்ப புருஷன் யாரு? நல்லா ஸ்ட்ராங்கான ஆளு. அது சொல்லல, அத அட்வைஸ் பண்றாரு. புருஷர்களே நீங்க உறுதியான ஒரு சொல்லி சொன்னாரா? இல்ல, புருஷர்களே மனைவி அளவால் பலவீனமான பாண்டாம் சொல்லிட்டார். ஓகேங்களா? அப்போ ஸ்திரீகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள போன நினைச்சுங்களேன். அப்ப 1,44,000 பேர் யாருன்னா தேவனுடைய திட்டத்துல அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தேவனுடைய பார்வையில எல்லாரும் மனவாட்டி தான். ஆனா அந்த 1,44,000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழைப்புக்குள்ள வந்தவங்களுக்குள்ள என்ன குணலட்சணம் இருக்கக்கூடாது? பலவீனமான பாண்டமா இருக்கக்கூடாது. இவருடைய கேரக்டர் யாரோடது? ஸ்திரீகளுடைய கேரக்டர். அப்ப நான் 1,44,000 அப்படின்ற அந்த அழைப்புக்குள்ள நான் வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? வீக்னஸ் வந்துடக்கூடாது, பலவீனமான பாண்டமா போயிடக்கூடாது. அப்ப தேவனுடைய சத்தியத்தை நான் கேட்டு 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 உறுதியா ஸ்ட்ராங்கா நிக்கணும். அவங்கதான் புருஷர்களாக மாற முடியும். ஓகேங்களா? அதை கேட்டு கேட்டு வீக்னஸா போயிட்டா நம்ம எந்த கேட்டகரியில போயிடுவோமா? பலவீனமான ஒரு பாண்டமா போயிடுவோம். அப்ப பலவீனமான பாண்டத்தை ஈஸியா என்ன பண்ணிடலாம்? உடைச்சிடலாம். ஸ்ட்ராங்கான மெட்டலை ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அப்ப தேவனுடைய சத்தியம் 7 முறை புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பா இருக்கிறது. அதே போல தேவனுடைய சத்தியம் மண் குகையில் புடமிடப்பட்ட நல்ல ஸ்ட்ராங்கான பாண்டமா இருக்கிறதா. ஓகேங்களா? அப்போ 7 அப்படின்றது பரிபூரணம். அப்ப தேவனுடைய சத்தியத்தை நாம கேட்க 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 நாம எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காகவே வரணும். ஓகேங்களா? என்ன ஆயிடக்கூடாது? பலவீனமா ஆயிடக்கூடாது. ஒருவேளை நான் பலவீனமா ஆறிட்டா இன்னைக்கு புருஷன் என்ற கேட்டகரியில இருந்து எல்லாம் போயிடுவேன். ஸ்திரீகள் என்ற கேட்டகரியில போயிட்டா நான் புருஷன் என்ற கேட்டகரியில வர முடியுமா? புருஷனுடைய கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் என்னவா மாற முடியும்? 1,44,000 பேரா மாற முடியும். அப்ப எனக்குள்ள பலவீனம், பலம் இல்லாத பலனற்ற காரியம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா, தேவையில்லாத தாட் வந்துருச்சுன்னா, சத்தியத்துல எனக்கு பலவீனமான ஒரு சோர்வு, ஓகேங்களா, ஒரு கீழ்ப்படுதல் இல்லாம, ஓகேங்களா, பயப்படக்கூடிய இல்ல விஷயம், வேத சரியா படிக்க முடியாம இருக்குது, ஜெபம் பண்ண முடியாது, இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத பலனற்ற விஷயம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் என்னவா மாட்டுதுன்னா ஸ்திரீகள் என்று கவுண்ட் உள்ள நான் போயிடுவேன். அதனாலதான் ஆதி முதல்ல பாத்தீங்கன்னா ஆதாமை ஏவாளை படிக்கும் போது யார் ஸ்ட்ராங்கு? ஆதாம் ஸ்ட்ராங்கு. சாத்தன் எங்கதான் வந்தான்? இன்றைக்கும் புருஷனாகி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ஸ்ட்ராங்கு. இன்னைக்கு யார் வீக்கு? மனவாட்டியாக நாம் வீக். கரெக்டா இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா பலவீனமான பாண்டம் யாருன்னா ஸ்திரீகள். அந்த ஒரு குணலட்சணம் எனக்குள்ள போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியாது? புருஷன்ற அந்த கேட்டகரிக்குள்ள வர முடியாதுன்றார். அப்போ மனைவி ஸ்திரீகள் என்னது? பலவீனம். அப்ப நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பலவீனம் இருக்கக்கூடாது, அந்த குணலட்சணம் இருக்கக்கூடாதுன்றார். ஓகேங்களா? அடுத்தது யார் வரல? பிள்ளைகள். பிள்ளைகள் இவளுடைய மைண்ட் என்ன, இவளுக்கு உண்டான குணலட்சணம் என்ன அப்படின்றது நம்ம அடுத்தது பார்க்கணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. காலத்தை பார்த்தால் போதலாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆதாரத்தை அல்ல பாலை உணர்த்தப்பட்டவர்களானீர்கள். பால் என்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இல்லதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய
பூரண வயதுள்ளவர்களுக்கே சொல்லும். பாத்தீங்களா என்ன சொல்றது? காலத்தை பார்த்தால் போதரா இருக்க வேண்டிய நமக்கு மறுபடியும் மூல உபதேசங்கள் பேசிக் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? வேத அறிவை நம்ம படிக்க வேண்டிய காலகட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நான் 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, நான் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம பைபிளை குறிச்சு ஏதாவது விஷயம் கேட்டு வச்சுக்கேன் தெரியாது. அப்ப என்ன கிறிஸ்தவங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் மத்தவங்களுக்கு நான் போதிக்கக்கூடிய போதகரா இருக்கணும், டீச்சரா இருக்கணும். ஓகேங்களா? போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை போதிக்க வேண்டியது நம்மளுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, ஸ்ட்ராங்கான ஃபுட் இல்ல, பாலை குடிக்கிறவங்களா இருக்கீங்க. பால் யார் குடிப்பா? ஓகேங்களா? அப்ப நீங்க நம்ம பால் குடிக்க மாட்டோமா? நீங்க பால் குடிப்பா குடிக்க மாட்டோமா? அப்ப நம்ம குழந்தைய போயிருவோமா? அப்படி இல்ல, நம்ம பாலும் குடிப்போம், ஹார்லிக்ஸும் குடிப்போம், டீயும் குடிப்போம், காஃபியும் குடிப்போம். ஆனா பிறந்த குழந்தைக்கு ஆகாரமே இதுதான், பால் தான். அதனால்தான் பால் சொல்றாரு. அப்போ நாம் பாலை உண்களாக இருக்கிறபடியினால் நம்மளுக்கு என்ன கிடையாது? பலமான ஆகாரத்துக்கு மேல என்ன கிடையாதுன்னா வாஞ்சை இல்லைன்ற. அப்போ நான் பிள்ளைகள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள நம்ம போயிட்டா நம்ம என்ன ஆயிரும்? தேவனுடைய சத்தியத்தை விட்டுட்டு சாதாரணமான வசனத்தை படிக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாருமே நீங்க யாருதான்? பிள்ளைகள் தான். ஓகேங்களா? அப்ப நாம பிள்ளைகள் என்ற அந்த ஸ்டேஜ்ல இருந்து வளரணும்னா எதை சாப்பிடணுமா? பலமான ஆகாரம். அது பலமான ஆகாரம், அதுதான் சத்தியம். ஓகேங்களா? அப்ப பலமான ஆகாரத்தை சாப்பிட சாப்பிடதான் சரீரம் புஷ்டியாகும், வலுவு பெறும், எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அந்தந்த வருஷத்துக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சியும் வரும். ஓகேங்களா? அதனாலதான் நாம எப்படி இந்த காலத்துல வாழக்கூடாதுன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் 4:14. ஆகையால் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூழும் வந்திக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாத்தீங்களா? ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாம் இனி என்ன சொல்றாரு? இனிமேல் நம்ம எப்படி கூடாதா? இன்னும் நம்ம குழந்தையாகவே இருக்கக்கூடாது. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இந்த அன்புடன் சத்தியம் அப்படின்றது நம்ம எப்ப பார்த்தோம்? போன வாரம் பார்த்திருப்போம். மீன் வலை, அந்த மீன் வலை, அந்த நெட் இருக்கு பாத்தீங்களா? பிஷ் நெட்டு எத்தனை கயிறுகளால் பின்னப்பட்டது? 2 கயிறுகளால் பின்னப்பட்டது. ஒண்ணு அன்பு, இன்னொன்னு சத்தியம். இந்த ரெண்டுமே கண்டினியூவா வரணும், அப்பதான் நம்ம சீரா இருக்க முடியும். அதான் சொல்றாரு. அப்ப நாம குழந்தைத்தனத்துல இருந்து வரணும்னா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு மனுஷரை என்ன பாரு, அன்பின் கைகளை கட்டி உங்களை இழுத்தேன் அப்படின்னு ஓசியால சொல்லிப்பாரு. ஓகேங்களா? அப்ப இந்த 2 கைகளால் நம்ம என்ன ஆகணும்? டெவலப் ஆகணுமா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம என்ன ஆகணுமா? வளரணுமா? அப்போ குழந்தையா இருந்தா நம்ம வளர முடியாது. எப்படி வளர முடியும்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டால் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும். ஓகேங்களா? அப்போ பிள்ளைகளாகவே இருந்தால் என்ன ஆக முடியாது? புருஷர்கள் என்ற நிலைமைக்குள்ள அவங்க வர முடியாது. புருஷர்கள் என்ற நிலைமைக்குள்ள வரலன்னா அங்க என்னவா மாற முடியாது? 1,40,000 வர முடியாது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நான் புருஷனாக வேண்டிய தகுதிக்குள்ள நாம் போனோம், ஆனா எனக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? ஸ்திரீகளுக்குள்ள குணலட்சணம் பலவீனம் வந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு உண்டான குணலட்சணம் என்ன? வளர்ச்சி இல்லாத நிலைமை.
இன்னும் நம்ம தரமட்டமா என்ன பண்றோம்? வெறும் வசனத்தையே படித்து கொண்டு குழந்தைகள் மாதிரி நம்ம இருந்து கொண்டிருந்தாலும் என்ன ஆக முடியாது? புருஷர்களாக மாற முடியாது. இப்ப தெரிஞ்சிருச்சா? மனைவியில் என்னது? பலவீனமான பாண்டம். பிள்ளைகள் வளர்ச்சி இல்லாத நிலைமை. ஓகேங்களா? அப்போ பிள்ளைகளும் ஸ்திரீகளும் ஏன் இயேசு கிறிஸ்து அந்த கவுண்டர்ல கொண்டு வரலன்னா, இந்த குணலட்சணத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? புருஷராக மாற மாட்டாங்க. இப்ப அடுத்து யாரை பார்க்க போறோம்? புருஷர்கள். அவ புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்ப நாம தான் யாரு? புருஷர்களாக மாற போறோம். ஓகேவா? அப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றார். எபேசியர் 4:11 நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தையும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் போதும். ஓகேங்களா? அப்ப 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொறுமையா படிக்கலாம். மேலும் நாம் அனைவரும், யாரு? மேலும் நாம் அனைவரும். அப்ப உட்கார்ந்து கொண்டு நம்ம எல்லோரும், அனைவரும் என்னது? ஆல். அப்ப உட்கார்ந்து கொண்டு நாம் எல்லோரும் என்ன பண்ணுமா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றக்கூடியவர்னு, அவரை பற்றி தெரியக்கூடிய விசுவாசத்திலும், அப்புறம் நாலேஜ், அறிவிலும், ஒன்னஸ். ஓகேங்களா? ஒற்றுமையில நாம் ஒன்னா இருக்கும்படிக்கு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சின்றார். ஓகேங்களா? அப்ப கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இன்னைக்கு? அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வளர்ச்சி எப்படி இருந்தது சொல்றாரு. கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் லிமிட், அளவுக்கு தக்கதாக இயேசு கிறிஸ்து ஒரு லிமிட்ல என்ன பண்ணிருக்காரு? வளர்ந்திருக்கிறார். எவ்வளவு ஹைட் வளர்ந்திருக்காரு? அந்த ஹைட், அதாவது அந்த லிமிட் என்னன்னா பர்ஃபெக்ட். அவருடைய வளர்ச்சி பர்ஃபெக்ட். ஓகேங்களா? கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான, ஓகேங்களா, என்ன பண்ணாரு? பூரண புருஷராகும் வரைக்கும். அவர் சாதாரண புருஷன் இல்ல. இனி நாம எல்லாருமே சாதாரண புருஷன். ஓகேங்களா? கிறிஸ்து பூரண புருஷன். அப்ப நிறைவான புருஷனா என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா வாழ்ந்த ஒரு மரிச்சிருக்காரு. அப்போ நம்முடைய வளர்ச்சி யார் நோக்கி வளரணுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக என்ன பண்ணுமா? நாம வளரணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாரு? நம்மள பார்த்து சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு புருஷனாக மாற வேண்டிய நாம யாரை பார்த்துதான் வளரணும்? கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அப்ப கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி பார்த்து நம்ம வளரணும்னா, அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய சத்தியத்தை நாம கேட்டு அவரை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவரை மாதிரி நம்ம வளர முடியும். அந்த ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா? என்ன அவர் அடிச்சவர் நம்மள என்ன பண்ணிக்காரு? வச்சு விட்டு போய்க்காரு. அப்ப அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவரை மாதிரி நம்ம வளர்ந்து அவர் போன இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியும். ஓகேங்களா? அப்போ நாம 1,44,000 அப்படின்ற அந்த மிகப்பெரிய வாய்ப்புள்ள நம்ம போகணும்னா என்ன நம்மளுக்கு குவாலிட்டி வேணுமா? புருஷன். அப்ப அந்த புருஷனா மாறத்துக்கு யார மாதிரி இருக்கணுமா? இயேசுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம கேட்டு டெய்லி வளர்ந்தா மட்டும்தான் போக முடியும். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை நாம் கேட்டு அனுதினம் நடக்கும்போது 2 குணலட்சணம் நமக்குள்ள வரும். அந்த குணலட்சணம் என்னென்ன? பலவீனம். பலவீனம் என்னது? ஸ்திரீகள். சத்தியத்தை மறுபடியும் கீழ் நோக்கி பார்க்கிறது என்னது? பிள்ளைகள். இந்த 2 குணலட்சணம் நம்மளுக்குள்ள அகைன் வந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? புருஷனாக மாற முடியாது. புருஷனாக மாறலன்னா கவுண்டுக்குள்ள வர முடியாது. கவுண்டுக்குள்ள வரலன்னா நாம் சபையாக மாற முடியாது. ஓகேங்களா? இப்ப யார் இந்த புருஷர்கள்? இன்னைக்கு இந்த அது புருஷர்கள் யார்? இன்னைக்கு நாம தான். கரெக்டா இல்லையா? சரி, இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதத்தை